தான் கொரோனாவை பரவச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் பின்னால் எடுத்தோடனே அதிமுக காரங்க ஒவ்வொரு வீடாக கொண்டு நிவாரண உதவி வழங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் திருப்பி மூணாவது சொல்றாரு, திமுக அங்கொன்று இங்கொன்று தான் நிவாரண உதவி வழங்கினாங்க, தெரியல முழுசா வழங்கலன்னு சொன்னார். நான் சட்டமன்றம் நடந்ததை சொல்றேன். சட்டமன்றம் நடக்குது. எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு முதலமைச்சரை பார்த்து கேட்குறாரு, கொரோனான்னு சைனாவில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இந்தியாவுக்குள்ளே வரப்போகுதுங்கிறாங்க, நீங்கள் உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், சட்டமன்றத்தை நீங்கள் ஒத்தி வச்சுட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நம்ம இதை பற்றி ஒன்றிருந்து செயல்படுவோம்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஒரு முதலமைச்சர் என்ன சார் சிரிச்சுக்கிட்ட, அது ஒன்றும் பணக்காரங்களுக்கு தான் வரும், ஏழைகளுக்குலாம் வராது, மேலும் 70 வயசுக்கு மேலே தான் வரும், நீங்கள் 70 வயசுக்கு மேலே வரணும்னா துரைமுருகன் அண்ணன் துரைமுருகனை பார்த்து உங்களுக்குலாம் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க 70 வயசானால அப்படின்னு சிரிச்சுக்கிட்ட சட்டமன்றத்தை நிறுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு சட்டமன்றம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. திருப்பி மத்திய அரசாங்கம் சொன்ன ஒரு பாட்டு தான் சட்டமன்றத்தை அவசரமாக ஒரு நாளில் மூடுறாங்க. முதல் நாள் கேட்குறாரு தலைவர், நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன நீங்கள்லாம் டாக்டரா, என்ன ஆலோசனை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டார். எப்படி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நாட்டில் நடக்கிற ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை எடுத்து சொல்வதற்கு தான் எதிர்கட்சியை தவிர, எதிர்கட்சி என்ன மாலையா போடும் முதலமைச்சருக்கு, நாங்கள் போய் மாலை போடணுமா? தினந்தோறும் அறிக்கை விடுறாரு, அரசியல் செய்கிறாருன்னு சொன்னால் தினந்தோறும் அறிக்கை விடுது. கடந்த காலத்தில் அவருக்கு தெரியுமா தெரியாத தெரியல, ஜெயலலிதா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் 5 வருஷம் வெளியவே வரல. தினம் காலையில் இருந்துச்சுன்னா ஒரு அறிக்கை. எப்படி அறிக்கை வரும்? டிரான்ஸ்போர்ட்டுக்கு போனஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க ஆட்சியில் 8% சொன்னாங்க, எங்களுக்கு 30% கொடுக்க சொன்னாங்க. இப்படி ஏட்டிக்கு போட்டியான அறிக்கையை முழுக்க கடைசி நாளில் ஒரு 3 மாதம் இருக்கும்போது தான் வெளியே வந்தாங்க அறிக்கை கொடுக்குறது. எதிர்கட்சி தலைவருடைய பணி என்பது ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை எடுத்து சொல்லவும், நீங்க வேகமா செயல்படணும்னு சொல்றதுக்கு தான் எதிர்கட்சி தலைவரை தவிர உங்களை பாராட்டி சொல்வதற்காக எதிர்கட்சி தலைவருடைய பணி இல்லை. இதுதான் முக்கியம். கலைஞர் தளபதி சொன்னது போல அவர் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தொட்டு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக பிரமாதமான அமைச்சர். எப்படி ஒரு உண்மை இல்லாத ஒரு சம்பவத்தை உண்மை போலவே பேசி நாட்டில் எதுவுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றதுல அவரோட வல்லவர் யாரும் இல்லை. நீங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கருவி வாங்குறீங்க, கருவி தப்பா போகுது, கருவியை திருப்பி அனுப்புறீங்க. அப்புறம் அரசாங்கத்து சார்பாக நீங்க எல்லாம் பரிசோதனை பண்றதுக்கு வரும்போது தனியாருக்கு கொடுக்குறீங்க. தனியாருக்கு கொடுக்கறது அரசாங்கம் செய்ய வேண்டிய தனியாருக்கு கொடுத்து அவங்க அதிகமான பணத்தை வாங்குறாங்க, அதுல ஒரு பிரச்சனை வருது. எனவே கொரோனாவே இல்லை, தமிழ்நாட்டில் வராது அப்படின்னு சொன்ன நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் அவருடைய பிஏவுக்கே கொரோனா வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா அமைச்சருக்கு கொரோனா வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பார்த்தா சேவூர் ராமச்சந்திரனை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையில பணியாற்றியவர்களுக்கு கொரோனா வந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை சொன்னவரு 957 பேருக்கு இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 957 பேர் இறந்ததோட மட்டுமல்ல, இவங்க சொல்றாங்க இத்தாலி ஸ்பெயின்ல எல்லாம் கரெக்டா அங்கெல்லாம் ஆகணும், அங்க முழுசா பரிசோதனை செய்யறாங்க எவ்வளவு பேருக்கு வருதுன்னு. இங்க பரிசோதனையே செய்ய மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சாதானே பரிசோதனை செஞ்சாதானே தெரியும் எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு என்னன்னு. அப்புறம் இப்போ இறப்பு 957 பேருக்கு இறப்பு வருது. லாக்டவுன் மாறி மாறி லாக்டவுன் போடுறாங்க. எனவே அந்த வியாதி இருக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் வருது. இப்போ முதலமைச்சர் வெளியே வந்தது கூட அதுவும் எதிர்கட்சி தலைவர் சொல்லி தான் நம்ம திருச்சிக்கு வந்திருக்கிறார். நீங்க சேலத்துக்கு மட்டும் போறீங்களேன்னு கேட்ட உடனே நான் கோவைக்கு போறேன், திருச்சிக்கு வரேன், திருச்சிக்கு வரும்போது நான் எல்லா பணியும் பார்க்குறேன், விவசாயிகளுக்கு இதை செஞ்சிருக்கிறேன், சிறு தொழிலதிபர்களுக்கு நான் இதை செஞ்சிருக்கேன், இங்க திருச்சியில் 100 கோடி ரூபாய் திட்டத்தை நான் அங்க இருக்கிற மணப்பாறை பக்கத்தில் 100 கோடி ரூபாயில உணவு பணப்படுத்த திட்டத்தை கொண்டு வர போறோம், அது முதல் கட்டமா 50 கோடிங்கிறார். இது இதெல்லாம் நாங்கள் கொரோனாவுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா நீங்க அரசாங்கம் செஞ்சதெல்லாம் சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் அங்க சொல்லிட்டு போறாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இந்த நோய் தடுப்பு பணியில முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர இவர்கள் எதை சொன்னாலும் இன்னைக்கு நேற்று கூட எங்களுக்கு பெட்டுலாம் கேட்டாங்க, கேஎம்சியில் எடுத்துருக்குறாங்க, அப்போலோவில் எடுக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க. ஒருத்தர் சேர்க்க சொன்னா பெட்டு ஃபுல்லு சார், இங்கெல்லாம் ஒன்றும் இடம் இல்லைன்னு சொல்றாங்க. எனவே இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் காலந்தவறிய முழுக்க காலந்தவறி செய்த காரணத்தால் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதுல எங்க தலைவரை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு ஒன்றும் சரியா இல்லை. எங்க தலைவரை பத்தி சொல்றது ஏன்னா எதிர்கட்சி என்பதை
எடுத்து சொல்வதற்காக தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர வேறு காரணம் அல்ல. அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. திருச்சியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போது நீங்கள் நிறைய பேர் எல்லா பக்கமும் ஜெயிச்சாங்க, திமுக கொஞ்சம் அதிகமாக ஜெயிச்சது. ஜெயிச்சா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் உள்ளாட்சியில் இருந்திருக்கோம். அப்போ கூட இந்த தப்புலாம் செய்யலை. எம்ஜிஆர் இருக்கும்போதே நான்லாம் சேர்மன். எங்களுக்கு யூனியனுக்கு வர பணத்தை யூனியனில் இருக்கிற கவுன்சிலரு, யூனியனில் இருக்கிற சேர்மன் தான் முடிவு பண்ணி அதை செலவு பண்ணுவாங்களே தவிர, இன்றைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு யூனியனுக்கு வந்த பணம் மாவட்ட ஊராட்சிக்கு 19 கோடி வந்துருச்சு. அதை அவங்க என்ன செய்கிறாங்க, அரசு ஆணையிட்டு அந்த பணத்தை எடுத்து டிஆர்டிஏ பிஓ வந்து டெண்டர் விட்டு எந்த பணி செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஜெயிச்சு வந்தவங்க வந்து செய்ய முடியல. யூனியனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனியனில் பாருங்க, யூனியன் பணத்தில் இவங்க பாருங்க, ஸ்ப்ரே மோட்டார், நோட்டீஸு, ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் வந்து அவங்க சென்ட்ரலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூனியன்ல இருந்து பணம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தீர்மானம் போட்டு கொடுக்க சொல்றாங்க. அப்ப எதுக்கு மக்கள் இந்த ஓட்டு வாங்கி யூனியனுக்கு வந்திருக்கிறாங்க? தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு சென்ட்ரலைஸ் பண்ணனான்னு சொன்னா அது எப்படி சரியா வரும்? அப்போ உள்ளூர்ல எந்த இடத்துக்கு தேவை இருக்கு தேவை இல்லைன்னு உள்ளூர் தலைவருக்கு தானே தெரியும். அவங்க தானே அதை பார்க்கணும். அதை கூட செயல்படுத்த விடல இவங்க. உள்ளாட்சியில கேட்டா கொரோனா திட்டம், அதுக்காக இந்த பணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா 3000 ரூபாய் ஸ்ப்ரேயரை 12,000 வாங்குறதா கொரோனா திட்டம்? இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. எனவே எதிர்கட்சி தலைவரை பற்றி குறை கூறுவதற்கு எல்முனை அளவு கூட நம்முடைய முதலமைச்சருக்கு அதுக்கு சரியாக இல்லை. முதலமைச்சர் சொல்வது மிகவும் உண்மைக்கு மாறான செய்திகளே அவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் கருத்து. இனிமேல் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். வல்லரசு நாடுகள் கூட கட்டுப்படுத்த முடியல, ஆனா தமிழக அரசு வந்து கொரோனாவை கட்டுப்படுத்தி இருக்கு அப்படின்னு. வல்லரசு நாடுகள்லாம் கட்டுப்படுத்த அவன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. இவங்க டெஸ்டே பண்ணல, டெஸ்ட் பண்ணா தானே தெரியும். நீங்க ஏற்கனவே கேட்டீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு ஆரம்பத்துல சொல்றீங்க. நேற்று கூட முதல்வர்கிட்ட செய்தியாளர் தேவையே இல்லைன்றார். அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைன்னு சொல்றாரு நேற்று. அது வந்து மருத்துவர்களோட தான் வந்து ஆலோசிக்கணும், அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் எதுக்கு வந்து எதிர்கட்சிட்ட வந்து நான் அனைத்து கட்சி கூட்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கணும்னு பதில் சொல்றாரு. சைனாவில் கூட தான் இப்போ போர் 2 பார்டர் தகராறு வந்தது. மோடி ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாரு? அது ராணுவம் மட்டும்தானே இப்போ பார்க்க முடியும். எதுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சுடாவா போறாங்க? எதுக்கு ராணுவ எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு அவர் மோடி பிரதமர் நடத்துறாரு கூட்டம்? அது கூட சொல்லலாம்ல, ராணுவம் தானே பார்க்குது, உங்க தயவு எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையில்லைன்னு கூட பிரதமர் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா வந்திருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா கட்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கு அனுபவம் வாயிலாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தானே அனைத்து கட்சி கூட்டம் போடுறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம திமுக உங்க தலைவர் தான் வந்து எம்எல்ஏ அவங்களெல்லாம் பொதுமக்களுக்கு உதவி செய்ய சொன்னாங்க. அதுலதான் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் இறந்துட்டாங்கன்னு அவர். சரி, எம்எல்ஏ நாங்க உதவி செய்ய சொன்னோம், நாங்களாம் உதவி பண்ணோம். தலைவர் சொன்னது சமூக இடைவெளி விட்டு நீங்க வந்து அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்க உதவி வழங்குகள்னு எங்களுக்கு உத்தரவு பண்ணாரு. பொதுமக்கள் ஆர்வமா இவங்க கூட தான் மார்க்கெட்டு திருமண மிசையில் ஆரம்பிச்சாங்க. பூந்தமல்லியில இருந்து அங்க மார்க்கெட்டு எப்படி நடக்குது, இவங்க செய்ய முடிஞ்சா சமூக இடைவெளிய? 2வது இவரே தான் சொன்னார், திமுக அங்கொன்னு இங்கொன்னு கொடுத்தது அப்படின்னு சொன்னாரு. இப்ப கொடுக்கலங்கிறாரு. நீங்க வந்து நாங்க சமூக இடைவெளி அமைச்சுதான் தலைவர் கொடுக்க சொல்லி சொன்னாரு. சொன்ன போனா அவங்க எம்எல்ஏவுக்கு கொரோனா வந்து எம்எல்ஏ ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ கொரோனாவில் இருக்காரு. இவர் போய் பார்க்குறாரு. மந்திரி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கொரோனா, இன்னைக்கு சேவூர் ராமச்சந்திரன் கொரோனா. அப்ப நீங்க எல்லாம் உங்களால தான் வந்து நாங்க சொல்லாமா? அதே எம்எல்ஏ அவர் பைபாஸ் சர்ஜரி அவருக்கு கிட்னி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தது. 15-20 நாள் வரல. அதனால அவர் இறந்தாரு தவிர தலைவர் சொன்னதுனால எல்லாம் இறக்கல. அந்த கொரோனா கெடுபிடி இதெல்லாம் பயன்படுத்தி காவல்துறை வந்து ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சாத்தான்குளம் அடுத்து ஒரு 10வது படிக்கிற பையனை அடிச்சதா ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. சார், அவங்க நேற்று டிஜிபி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார், எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சில பேர் தனியா அவனுங்க செய்யற கோளாறு மொத்தமே வீணா போறாங்க. நேற்று நடந்து சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்து அதுக்குரிய நிவாரண தொகையும் தந்திருக்கிறாங்க. நான் இப்போ எல்லாம் நிருபர்களை உங்களை தான் கேட்குறேன். திமுக ஆட்சியில் கடுகளவு தவறு செஞ்சால் மலையளவு போட்டு எடுன்னு எடுப்பீங்க. இந்த ஆட்சியில் இவ்வளோ தப்பு நடக்குது. நீங்கள் குடிமராமத்தை எடுத்துக்கிட்டாங்க. குடிமராமத்துனா என்ன? அந்த ஆயக்கட்டு பாசன வாய்க்காலில் இருக்கிற விவசாயிகள் இணைந்து அவங்க தலைமையில் அமைச்சு அவங்க மூலமாக வேலை செய்யறது தான் குடிமராமத்து. இன்னைக்கு எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி
பேக்கேஜா கொடுக்குறாங்க. 15 குளம் 20 குளம்னா எப்படி நீங்க எப்படி குடிமராமத்து செய்ய முடியும்? குடிமராமத்துக்காக அரசாங்கத்திலேருந்து பணம் கொடுத்தா பரவாயில்ல, பாக்கி யூனியன்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. கேட்டா உங்க யூனியன்ல தான் எடுக்கிறாங்க. அதை செய்யறதுக்கு மிரட்டுறாங்க. கவுன்சிலர்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சார், குடிமராமத்து பணிகள் கரெக்டாக அந்த தண்ணி வர நேரத்தில் தான் திறக்குது நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து முதல்வர் வந்து மறுக்கிறார் நேற்று சொல்லும்போது. சார், நேற்று இன்னைக்கு பேப்பரை பாருங்க. இன்னைக்கு கடைமடைக்கு இன்னும் போகல. 1 லட்சம் ஏக்கர் பாசனத்தை எல்லாம் நாற்று போட்டு காயுதுன்னு சொல்றாங்க. இதை இப்ப இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. எனவே நீங்க இந்த சொல்றாரு 100 அடி தண்ணி இருக்கு, 9 வருஷம் கழிச்சு நாங்க தான் திறந்துருக்கோம், அது ஒரு சாதனைன்னு சொல்றாரு. 43 அடி இருக்கும்போது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி திறந்துருக்கிறார். வெறும் 43 அடியில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி. இயற்கையினுடைய உதவி இருந்தால் அவங்க ஜூன் மாதம் திறக்க போறாங்க, இல்லைன்னா திறக்க முடியல. இவங்களால எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கையினுடைய உதவினால அவங்க திறந்துருக்கிறாங்க. கடைமடைக்கு போகிறது ஜூன் 12ஆம் தேதி திறக்க போறாங்கன்னு சொல்றாங்க. முன்னாலே வேலை செஞ்சிருக்கலாம்ல கடைமடை வரைக்கும். கேட்டால் நாங்கள் முடிச்சுட்டோம், 80% பணியை முடிச்சுட்டாங்கிறாங்க. எப்படி அது முடியாது? கூடுதலாக அவர் இன்னொரு கேள்வி கேட்டப்பையும் தொடர்ந்து 93 அடி வந்துருச்சு, தண்ணீர் கொடுக்க முடியாது, அப்போ என்ன பண்ணுவீங்க? மழை அளவுனா அதுக்கு வர்ண பகவான் தான் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி ஏன் நேரத்தை சொன்னாரு. இனிமேல் கடவுள் தான், கொரோனா எப்போ முடியும்னா கடவுள் தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். நேரத்தை கூட சொன்னாரு. இதுக்கு வர்ண பகவான் சொன்னா அப்புறம் முதலமைச்சர் நடவடிக்கை என்ன பண்ண போறாங்க? ஒண்ணு கடவுள் வர்ண பகவானே முடிவு பண்ணலாம், அவங்களே ஆட்சிட்டு போலாம்ல. சார், நோய் பரவலை தடுக்கிறது பெரிய சவாலா இருக்கு. ஆனா உலகத்திலேயே நோயை வச்சு அரசியல் பண்ண ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின். அதுதான் எடுத்தவொடனே சொன்னோம். நாங்கெல்லாம் உங்களுக்கு தினம் வந்து மாலை போடுவோமா? முதலமைச்சருக்கு வந்து நாங்க திமுக சார்பா மாதிரி முதலமைச்சருக்கு மாலையா போட முடியும்? நீங்க செஞ்ச தவறு தானே எடுத்து சொல்ல முடியும். நீங்க சொல்லி எடுத்தோடனே அறிக்கை கொடுத்தாரு. நீ வந்து இந்த நோய் தடுப்புக்காக வாங்கிய கருவியில ஊழல்னாங்க. மத்திய அரசாங்கமா அந்த ஊழல் திருப்பி அனுப்பிச்சாங்களா இல்லையா? வாங்கினது தப்புன்னு திருப்பி பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்களா இல்லையா? 6600 கோடி வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்காரு கொரோனா நிதிக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும். நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அதுல கொரோனா கூட தான் 20 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. 20 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. உடனே நம்ம மத்திய அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் சிதம்பரம் சொன்னாரு, அவங்க சொல்லியிருக்கிறது 20 லட்சம் கோடி இல்ல, 1,63,000 கோடி தான் உண்மையான பணம்னு சொன்னாங்க. அது அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் தெரிஞ்சவங்க பேச வேண்டிய கேள்வி. நம்ம குடிமராமத்திலே நின்றுக்கோங்க. நம்ம சசிகலா வர 8வது மாசம் வெளியே ரிலீஸ் ஆக போறதா ஒரு தகவல் வருது சார். அதை பற்றி உங்களுக்கு தெரியல சார்? சசிகலா எனக்கு தெரியல சார், எனக்கு தெரியல. அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை, சிறைத்துறையிலேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. சப்போஸ் அது மாதிரி வந்தாங்கன்னாக்கா அது அதிமுக தாக்கம் இருக்குமா? அதில் இருக்கலாம். அந்த கட்சியில போய் நம்ம கருத்து சொல்ல வேணாம் சார். அதுல என்ன இருக்கு? எல்லா மருத்துவமனைகளும் போதுமான படுக்கை வசதி இருக்குங்கிறாங்க. ஆனா வந்து கார்பரேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி காலேஜ் இதெல்லாம் வந்து கொரோனா சிறப்பு வார்டா வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப இந்த திருச்சியில எடுத்திருக்காரு இல்லையா, கேஎம்சி ஐப்போல மட்டும்தான் எடுத்திருக்காங்க. பாக்கி மருத்துவமனைக்கு யாரையும் அனுப்பல, அவங்க அனுப்பல. ஆனா எல்லா மருத்துவமனையிலும் 30 படுக்கை 40 படுக்கை இருக்கிறது அந்த மாதிரி ஸ்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அனுப்பல அவங்க. ஒருவேளை இந்த மாதிரி எல்லா மருத்துவமனைக்கு அனுப்பிச்சா நோய் பெருகி போயிடும், தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அரசாங்கம் வேணும்னு அதை நிறுத்தலாம். திருச்சியை பொறுத்தளவு கொரோனா வந்து கட்டுப்பாட்டில் எப்படி இருக்கு, அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்க சார்? திருச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க டெஸ்ட் எப்படி பண்றாங்க? டெஸ்ட் பண்றது இது வரைக்கும் 23,000 பேருக்கு 24,000 பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அதிகமா எல்லா பகுதியிலையும் பரிசோதனை பண்ணியிருந்தா இன்னும் அதிகமான ஆட்களை கூட கண்டுபிடிச்சிருக்க முடியும். நம்மளுடைய தமிழ்நாட்டோட இயற்கை சூழ்நிலை நேற்று விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர், எந்த விதமான நோய் தடுப்பும் செய்யாமல் 40,000 பேர் நோயிலிருந்து விடுபட்டு போயிருக்கிறாருன்னு சொல்றாரு விஜயபாஸ்கர். இன்னைக்கு காலையில பேப்பர்ல வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவரே அடுத்த பத்திரிகையில் என்ன சொல்றாரு, நாங்க தீவிரமான மருத்துவ பரிசோதனை செய்து அதை அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அறிக்கையில எந்த வேலையும் செய்யல, 40,000 பேர் போயிட்டாங்க, சரியாகி போயிட்டாங்கிறாங்க. இன்னொரு அறிக்கையில அதிகமான மருந்தை நாங்க கொடுக்குறாங்கிறாரு. எதை நம்புறது நம்ம? திருச்சியில இன்னும் எல்லா இடத்துலயும் முதல்ல என்ன சொன்னாங்க, கூட்டம் கூட தப்லீக் மாநாடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு யாரும் ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு இவங்க சொல்றாங்க
ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போறது இவங்க தான். நீங்க முதலமைச்சர் கலந்துக்கிற கூட்டத்திலையும் பாருங்க. எனவே நோய் தடுப்பு என்பது அரசாங்கம் சொல்றபடி எந்த கட்சியாக இருந்தாலும் இடைவெளி விட்டு இருந்தால் அது சரியா தான் இருக்கு. ஆனா அது மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அது முடியல. முதல்வர் இந்த மாதிரி வெளி மாவட்டங்கள்லாம் போறதுனால வந்து கொரோனாவோட பரவல் வந்து அதிகரிக்குன்னு சொல்றீங்க. இருக்கலாம். அவர் முதலமைச்சர் இப்போ கூட்டம் போடுறாங்க. அதிகாரிகளை என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் வந்ததுக்காக மொத்த அதிகாரிகளையும் கொரோனா டெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ளே விட்டாங்க முதல்ல. அதுக்கு எல்லாருக்கும் அந்த வசதி கிடைக்காது. முதலமைச்சர் இருக்கிறதுனால கலெக்டர்ல இருந்து கலந்துகிட்ட எல்லா பேருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்து இல்லைன்னு தெரிஞ்சவனா கிருமி நாசினி தெளிச்சு ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் முதலமைச்சர் வந்தாரு. எல்லா இடத்துக்கும் அப்படி வர முடியாது. போற இடத்துல எங்களை சொல்றவங்களும் அவங்களுக்கு அது வரும்ல. இப்ப திமுக ஒரு கூட்டம் கூட்டுது, அதனால தான் வருதுன்னா அப்புறம் நீங்க போற இடத்துல கூட்டம் கூட்டா உங்களாலையும் தான் வருதுல்ல. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க தானே சேலத்தை தவிர மற்ற ஊருக்கு போகல, உங்க தலைவர் தானே சொன்னாரு, அதுக்கு தான் நான் போனேன்னு சொல்லுவாரு. மாத்தி மாத்தி பேசுவாரு. சார் முழு ஊரடங்குக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த காடுக்கெல்லாம் நீங்க எல்லாரும் விவசாயம் பண்றான், கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான பொருள் இழப்பீடும் இல்லை சார். அவங்க தினம் வேலைக்கு போறாங்க, அவங்க தினக்கூலி பணியாளர்கள் பணி செய்யறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கிற அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அவங்களுக்கு கட்டிட தொழிலாளர்கள், நெசவாளர்கள், பெயிண்ட் அடிக்கிறவங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லை. ஹோட்டலில் வேலை செஞ்சவனுக்கு கூட வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு முழு நிவாரணம் வேணும்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். அதை நீங்கள் இந்த அரசாங்கம் செயல்படுத்தி ஆகணும். இப்போ கிராமத்தில் இருக்க ஏதாவது வயல் வேலைக்கு போய் நாங்கள் பொழைச்சிக்கிறாங்க. ஆனால் நகரத்தில் எவ்வளோ பேர் தினக்கூலி பணியாளர்கள் பட்டி இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுக்கு இந்த அரசாங்கம் அதான் காலையில் தளபதி சொன்னார், ஒவ்வொரு கார்டுக்கு 5000 கொடுங்க, ஒரு 2 மாசம் உள்ளே இருப்பான்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வருவாயில ஏற்கனவே 84,000 கோடி ரூபாய் வருவாய், 34,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி சார் எல்லா ஊர்லயும் டெண்டர் வைக்கிறாங்க? எல்லா ஊர்லயும் ஹைவேஸ் டெண்டர் நடக்குது, பிடபிள்யூடி டெண்டர் நடக்குது, எல்லா ஊர்லயும் டெண்டர் நடக்குது. நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு அரசு டெண்டர் எவ்வளவு டெண்டர் போகுதுன்னு தெரியுது. பணமே இல்லையே, எப்படி டெண்டர் விடுவாங்க? எல்லாருக்கும் வருவாய் இழப்பு இருக்கதான் செய்யுது. நீங்க தேவையானதுக்கு செலவு பண்ணாம தேவையில்லாததுக்கு இன்னைக்கு செலவு பண்ண, தேவையில்லைன்னா இப்ப சாலைகள்லாம் தேவையில்லைன்னு இல்லை, செய்யற நேரத்துல செய்யணும். இன்னைக்கு இந்த நேரம் கஷ்டமான நேரம் இல்லை. வேற ஏதாவது கேட்கணும், ஒண்ணும் இல்லை. நம்ம வீட்லயே எடுத்துங்களா, 500 யூனிட் இருந்தா 2 மாசம் இருந்து 500 யூனிட் மேல போனா கட்டணம் உயர்வும். 2 மாசத்துக்கு ஒருத்தர் கணக்கு எடுக்கும் போது அதுதான் கட்டணம். ஒவ்வொரு மாசமும் கணக்கெடுத்து இப்ப பணம் போடுறாங்க. 2 பங்கு 3 பங்கு மின் கட்டணம் உயர்ந்து போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு எங்க வீட்டுக்கு 300 ரூபா வரும், இந்த மாசம் 5000 வந்து மின் கட்டணம் கடுமையா உயர்வு. அதை கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. எல்லாரும் கோர்ட்டுக்கு போனா அது ஒன்றும் அதை பத்தி தெரியல. மின் கட்டணத்துல கடுமையான உயர்வு வந்திருக்கு. கணக்கெடுப்பு ஆமா, 2 மாசத்துக்கு ஒருத்தர் எடுக்க வேண்டியதா 1 மாசத்துக்கு ஒருத்தர் எடுத்து சார். 2 மாசத்துக்கு எடுத்தோம்னா யூனிட் 500 யூனிட்டுக்கு போனா இவ்வளவு. ஒரே மாசம் வரும்போது ஒரு 300 யூனிட்டுக்கு மேல போகும்போது ரேட்டு கூட வருது இல்ல. கேட்டா அமைச்சர் நாங்க அதை நாங்களாம் அப்படிலாம் செய்யலன்ற அமைச்சர். இந்த பிரச்சனையை வலியுறுத்தி திமுக சார்பில் போராட்டம் ஏதாவது? எந்த போராட்டம்? கொரோனா நேரத்தில் எங்க போய் போராட்டம்? நீங்க நான் கொரோனா போட்டா உங்களால தான் போச்சுன்னு சொல்றீங்க. இது தொடர்பாக இபி வழக்கு திமுக சார்பாக வழக்கு எதுவும் தொடர்பு தலைவர்கிட்ட பேசுவோம். தலைவர்கிட்ட பேசு. இபி சார்பா ஏற்கனவே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டு நான் தலைவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி, வேற ஒன்றும் இல்லை தம்பி. எதாவது கேட்க வேற ஒன்றும் இல்லையா? காப்பி கொண்டு எப்படி கணக்கு? கடுமையான உயர்வு. அதாவது 50 யூனிட்டுக்கு ஒரு காசு, 100 யூனிட்டுக்கு ஒரு காசு, 300 யூனிட்டுக்கு ஒரு காசு, 500 யூனிட்டுக்கு மேல ஒரு காசு. இதுதான் எடுக்கணும். 2 மாசம் எடுக்கணும் சார். 2 மாசம் கணக்கு எடுக்கணும். மாசம் எடுக்கும்போது ஒரு மாசம் 300 யூனிட் வரும், ஒரு மாசம் 100 யூனிட் கூட வரும். அது குறையறத இவங்க 5000 7000 ஒரு மாசம் கணக்கிட்டு கணக்கே எடுக்காம இப்ப ரேட்டை போட்டு வாங்கிட்டாங்க. அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு சொல்லி
அதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் அப்படி எப்படி எடுத்திருக்காங்கன்னு இதுதான் ஊருக்கு என்ன கிராமம் இங்கே நகரத்தில் என்ன சொன்னாங்கன்னா கணக்கெடுக்காம ஒரு அப்ராக்சிமேட்டாக அனுமானமாக ரேட்டை போட்டாங்க. அடுத்த மாதம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படி நாங்கள் இதான் நடக்குது. உள்ளாட்சியை கொஞ்சம் போடுங்க. நீங்களா இப்ப நாங்க சொல்றது கூட தப்புன்னு நீங்களா கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. சரி. ஒரு கவுன்சிலருக்கும் ஒரு ஆளுக்கு வேலை இல்லை சார், எல்லாம் டிஓ போடுறேன் உள்ளாட்சியில். திருச்சியில் மொத்தமாக எவ்வளோ அந்த ஏற்கனவே ஃபிகர் சொன்னீங்க, அது இல்லாமல் வேற என்னென்ன இருக்கலாம்? இப்போ நிதி ஆல்ரெடி அவங்க ஒதுக்கி இது மாதிரி முறைகேடாக கொரோனா நிதின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. மோட்டார் வாங்கியிருக்காங்க, நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க, ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியிருக்காங்க, தூய்மை காவலருக்கு உடை வாங்கியிருக்காங்க, விசில் வாங்கியிருக்காங்க, கிளவுஸ் வாங்கியிருக்காங்க, காலணிகள் வாங்கி கொடுத்து விட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் 12,000 பெற்றுக்கொண்டு. ஆனால் அதனுடைய மொத்த மதிப்பே 3,000 தான் இருக்கு. அதுக்கு எவ்வளோ போட்டுருக்கீங்க? 12,000 போட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ பணம் எடுத்துறாங்க பாருங்க. குறிப்பாக ஒரு 4 யூனியன் அந்தனூர் மணிகண்டா லாலுடைய புள்ளம்பாட்டியில் மட்டும் 4,33,34,435 ரூபா எடுத்துருக்காங்க. குடிமராமத்து இது உதாரணத்துக்கு தான். எவ்வளவு சார் வந்திருக்கும் டெல்டா மாவட்டங்கள் அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய கோடி வந்து ஊழல் நடைபெற்றது. ஒரு யூனியனுக்கு அது சராசரியா 1 கோடி வருது. நமக்கு 404 பஞ்சாயத்து நம்ம யூனியன் தமிழ்நாடு கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் அப்படிதான். எந்த தலை எம்ஜிஆர் முதலமைச்சருங்க, நாங்கள் 86ல் ஜெயிச்ச போது எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு பக்கத்தில் எம்எல்ஏ கொண்டு வந்து உட்கார வச்சார். எம்எல்ஏவுக்கு என்ன சொன்னாங்க, நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், அவங்கள்ட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. அதான் அரசாணை, அப்படித்தான் விட்டாங்க. அன்னைக்கு கூட இதெல்லாம் செய்யலை சார். இன்னைக்கு வந்து பணத்தை முழுக்க பிஓவே ஹேண்டில் பண்றாருன்னா எப்படி சரியா இருக்கு? அப்போ நாங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனோம், என்ன செய்ய போறோம்? எம்பி ஃபண்டே ஆல்ரெடி அப்படிதான் முடக்கி வச்சிருக்காங்க. அது மாதிரி இப்போ இல்ல எம்பி ஃபண்டு அவங்க இல்லன்னே சொல்லிட்டாங்க. இது கொடுத்த பணம், அரசு ஆணையிட்டு வந்த பணம். இல்ல இப்ப மிரட்டி வந்து கையெழுத்து போட சொல்லி தீர்மானம். ஆமா கேக்குறாங்க, இந்த சேர்மன் இருக்காங்க, என்ன சொல்லுங்க, தீர்மானம் போட சொல்றாரு. பணம் கேட்டு வாங்கிக்கிறாங்க, குடிமராமத்து கேட்டு வாங்கி எடுத்துக்கிறாங்க. கையெழுத்து போட இன்னும் மிரட்டிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க என்ன நியாயமா நடக்குதுன்னா பரவாயில்ல, இது என்ன பண்ண முடியாது? தமிழ்நாடு பூரா அப்படியே இருக்கு சார். இது ஒரு பானை சொற்பு. காப்பி